Hey lovelies, vanakkam and welcome to Teen's Cooking World. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெசிபி broccoli வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுடு தண்ணியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க broccoli பீசஸை உள்ளர போட்டுருங்க. ஸோ இது ஏன் பண்ணுறோன்னா இதில் ஏதாச்சும் புழுலாம் இருந்துச்சுன்னா அந்த சுடு தண்ணியில் வெளியில் வந்துடும். ஒரு நிமிஷம்க்கு அப்புறம் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க வெளியில். இப்போ ப்ராக்கலியை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ப்ராக்கலியில் நான் கொஞ்சம் உப்பு தூவியிருக்கேன். அப்போ தான் அந்த வேகும் போது உப்பு பிடிக்குங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு டாஸ் பண்ணி விட்டேன் நான். ஸோ இப்போ இதை மூடி வச்சு 5-6 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ 4-5 பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக வெட்டியிருக்கேன். அதை உள்ளர சேர்த்துட்டு இந்த மாதிரி பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்படி வணக்குனதும் ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கியிருக்கேன், அப்புறம் ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், ஸோ எல்லாத்தையும் நீளமாக நறுக்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் உள்ளர சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இன்னும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அது வந்து க்ரன்ச்சி ஆகிடும். இந்த 2 நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா க்ரன்ச்சியாகி குக் ஆகிடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க ப்ராக்கலியை உள்ளர சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா உள்ளே கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ உப்பு பத்துதான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. அண்ட் தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் அண்ட் ஆரிகானோ கொஞ்சம் உள்ளர சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூடான ப்ராக்கோலி சாலட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து சாண்ட்விச்சாக வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளெயின் சாலடாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாண்ட்விச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. வீட் பிரெட் எடுத்துகிட்டு லெட்யூஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் சாலட் வச்சுட்டு ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அதை கவர் பண்ணி அப்படியே ப்ராக்கோலி சாண்ட்விச்சாக சாப்பிட்ருங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான டம்மி ஃபில்லிங், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை நைட் டின்னராகவோ நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான டிஷ். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்தது ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.